ஆனந்தி வணக்கம். 17 வயது சிறுமிக்கு நடக்கவிருந்த குழந்தை திருமணத்தை திருநெல்வேலி மாநகர காவல்துறையின் ஒரு அங்கமான பாளையங்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலைய காவலர்கள் தடுத்து நிறுத்தி உறவினர்கள் இருவரையும் அதிரடியாக கைது செய்த தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. இது குறித்த விவரங்களை சேகரித்த போது ஆனந்தி, திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை பகுதியில் 17 வயது சிறுமிக்கு சட்ட விரோதமாக நடத்தவிருந்த குழந்தை திருமணத்தை பாளையங்கோட்டை அனைத்து மகளிர் காவல்துறையினர் சரியான நேரத்தில் சென்று தடுத்து நிறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக சிறுமியின் உறவினர்கள் 2 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பாளையங்கோட்டை விஎம் சத்திரம் பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுமிக்கும் அவரது உறவினர் ஒருவருக்கும் திருமணம் நடத்துவதற்காக கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் பெண் மற்றும் மாப்பிள்ளை வீட்டார் முன்னிலையில் நிச்சயம் செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பாளையங்கோட்டை விஎம் சத்திரத்தில் உள்ள ஒரு திருமண மண்டபத்தில் வைத்து அந்த சிறுமிக்கு திருமணம் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் மிக விமர்சையாக செய்யப்பட்டிருந்தன. திருமண விழாவில் இரு வீட்டு உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினர் என ஏராளமானோர் பங்கேற்றிருந்தனர். சிறுமி திருமணம் நடக்கவிருப்பது குறித்து கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து பாளையங்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீவிர விசாரணையை நடத்தினர். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். திருமண மண்டபத்தில் இருந்த ஆவணங்களை ஆய்வு செய்த போது மணப்பெண்ணான அந்த சிறுமிக்கு இன்னும் 18 வயது பூர்த்தியாகவில்லை என்பதும் அவருக்கு 17 வயது மட்டுமே ஆகிறது என்பதும் உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து போலீசார் பெண் மற்றும் மாப்பிள்ளை வீட்டாரிடம் அங்கு கூடியிருந்த உறவினர்களிடம் தீவிர கடுமையான விசாரணையை மேற்கொண்டனர். சட்டப்படியாக 18 வயது பூர்த்தி ஆகாத சிறுமிக்கு திருமணம் செய்து வைப்பது சட்டப்படி குற்றம் என்றும் மீறி திருமணம் நடத்தினால் கடுமையான சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்ய வேண்டி வரும் என மிக கடுமையாக எச்சரிக்கை விடுத்தனர். காவல்துறையினரின் கடுமையான எச்சரிக்கையை தொடர்ந்து அங்கு நடக்கவிருந்த திருமணம் தற்போது உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. திருமணத்திற்கு வந்திருந்த உறவினர்கள் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதற்கு பின் பார்த்தீர்கள் என்றால் மீட்கப்பட்ட சிறுமியை பாதுகாப்பாக அவரது பெற்றோரிடமே ஒப்படைத்த போலீசார் இது குறித்து அவர்களிடமிருந்து எழுத்துப்பூர்வமாக எழுதி வாங்கிக் கொண்டு சிறுமியை வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளனர். பின்னர் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த சட்டவிரோத குழந்தை திருமண முயற்சி தொடர்பாக பாளையங்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் முறைப்படி வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கின் அடிப்படையில் விசாரித்த போது சீவலப்பேரி பகுதியைச் சேர்ந்த 32 வயதான முருகன் என்பவரும் 46 வயதான வேல்முருகன் என்பவரும் 2 சிறுமியின் உறவினர்கள் 2 பேரும் இதற்கு காரணமாக இருந்தது தெரிய வந்ததால் அவர்கள் 2 பேரையும் தற்போது மகளிர் போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். ஆனந்தி, மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய 2 பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர். பாளையங்கோட்டை பகுதியில் திருமண மண்டபத்தில் வைத்து நடக்கவிருந்த குழந்தை திருமணம் தடுத்து நிறுத்தப்பட்டது. 2 கைது செய்யப்பட்ட சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருமண வயதை அடையாத சிறுமிக்கு திருமணம் நடத்த முயற்சி செய்ததும் அது தடுத்து நிறுத்தப்பட்டதும் 2 பேர் கைது செய்யப்பட்டதும் திருநெல்வேலி பகுதியில் மிகப்பெரிய பரபரப்பினையும் ஏன் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியிருக்கிறது என்றே கூற வேண்டும். ஆனந்தி.